ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். லாஸ்ட் வீடியோவில் டார்க் ஏஜஸ் என்று சொல்லப்படும் இருண்ட காலத்திலிருந்து ஒரு மறுமலர்ச்சியின் காலத்துக்கு யூரோப்பை வழிநடத்தி கொண்டு போன மார்ட்டின் லூத்தர் போன்ற சில முக்கியமான நபர்களை பற்றி தான் நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து இந்த வீடியோவில் சர் ஐசக் நியூட்டனோட இன்ட்ரெஸ்டிங்கான கண்டுபிடிப்புகள் மற்றும் ஐசக் நியூட்டன் உலக அழிவை பற்றி என்ன சொல்லியிருக்காரு, அதுபோக இப்போ வந்த கொரோனா வைரஸ்க்கும் ஐசக் நியூட்டனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சர் ஐசக் நியூட்டன் 1642ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் லிங்கன்ஷயர் என்ற ஒரு கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறக்கிறாரு. என்னதான் வசதியான குடும்பமாக இருந்தாலும் ஐசக் நியூட்டனோட அப்பா படிப்பறிவு இல்லாதவராக இருக்கார். ஐசக் நியூட்டன் பிறப்பதற்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க அப்பா இறந்து போனார். ஐசக் நியூட்டன் பிறக்கும்போது குறுப்பிரசவத்தில் பிறந்ததுனால ரொம்பவே ஒரு சின்ன குழந்தையாக இருந்தாராம். ஐசக் நியூட்டனுக்கு 3 வயசாக இருக்கும்போது அவங்க அம்மா வேற ஒரு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஐசக் நியூட்டன் அவரோட பாட்டி தாத்தா கூட வளர்ந்துட்டு வந்தார். சின்ன வயசுலேருந்தே படிப்பில் ரொம்ப ஆர்வமாக இருந்த ஐசக் நியூட்டன் அவர் ஊரில் இருந்த ஒரு சின்ன பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு வந்தார். ஸ்கூல் படித்து முடிச்ச அப்புறம் ஐசக் நியூட்டனோட அம்மா அவரை காலேஜுக்கு அனுப்பாமல் அவங்களுக்கு சொந்தமான நிலத்தையும் அவங்க அப்பா பார்த்துட்டு வந்த விவசாயத்தையும் பார்த்துக்க சொன்னாங்க. ஆனால் ஐசக் நியூட்டனுக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. 1661ஆம் ஆண்டு அவருடைய மாமாவோட உதவியால் ஐசக் நியூட்டன் காலேஜில் சேர்றாரு. என்னதான் ஐசக் நியூட்டனோட அம்மா வசதியானவங்களாக இருந்தாலும் அவருடைய படிப்புக்கு அவங்க உதவி செய்யவே இல்லை. இந்த காரணத்தினால காலேஜ் படிக்கும்போதே சர்வர் வேலை செஞ்சு அவருக்கு தேவையான காசை சம்பாதிச்சிக்கிட்டாரு. காலேஜ் படிக்கும்போது நிறைய புத்தகங்களை படித்து அவருடைய அறிவை வளர்த்துக்கிட்டாரு. ஜாமெட்ரி, ஆஸ்ட்ரானமி போன்ற பாடத்தில் ரொம்பவே ஆர்வமாக இருந்தாராம். 1665ஆம் ஆண்டு அவருடைய காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு மேற்படிப்பு படிக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனால் சில காரணங்களால மேற்படிப்பு படிக்க முடியாமல் வீட்டுக்கே திரும்பி போகிறாரு. அடுத்த 2 வருஷம் ஐசக் நியூட்டன் வீட்டில் இருந்தபடியே பல ஆராய்ச்சிகளை பண்ணுறாரு. இப்படி ஒரு நாள் வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஆப்பிள் மரத்துலேருந்து கீழே விழுவதை ஐசக் நியூட்டன் கவனிக்கிறாரு. இதை பார்த்து ஐசக் நியூட்டன் அந்த ஆப்பிள் ஏன் மரத்துலேருந்து நேராக கீழே விழுது என்ற கேள்வியை அவர் மனசுக்குள்ளே சிந்தித்து பார்க்குறாரு. இந்த கேள்வியை முன் வச்சு அவர் கண்டுபிடிச்சது தான் நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். இந்த நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் பிரபஞ்சத்தில் இருக்கும் பூமி போன்ற கிரகங்களும் நட்சத்திரங்களும் ஒன்றோட ஒன்று எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்ற எக்ஸ்பிளேஷனை கொடுக்குது. இருந்தாலும் யூனிவர்ஸில் இருக்க பிளாக் ஹோல்ஸ் என்று சொல்லப்படும் கருந்துளைகளோட இன்ட்ராக்ஷன்ஸை பற்றி இந்த லாவால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக தான் 20ஆம் நூற்றாண்டில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்ற ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறாரு. இது போக ஐசக் நியூட்டனோட இன்னொரு முக்கியமான கண்டுபிடிப்பு என்னன்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். இந்த லா ஆஃப் மோஷன்ஸ் பற்றி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுலேயும் நீங்கள் ஒரு தடவையாவது யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன், அதாவது ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் an equal and opposite reaction. இந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷனோட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா ஒரு ராக்கெட் கிளம்பும்போது ராக்கெட் பூஸ்டர்ஸோட ஃபயர் பூமியை நோக்கி செலுத்தப்படுது. இதனால ராக்கெட் பூமியை விட்டு விலகி போகுது. அதாவது ராக்கெட்டோட ஃபயர் ஆக்ஷனாக செயல்பட்டு அதுக்கான ரியாக்ஷனாக ராக்கெட் பூமியை விட்டு விலகி ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது. இதுதான் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் an equal and opposite reaction. இந்த தேர்ட் லா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா என்னன்னு நம்மளை யாராவது கேட்டால் அதுவும் ரொம்ப ஈஸி தான். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் என்ன சொல்லுதுன்னா, an object at rest will stay at rest and an object in motion will stay in motion unless acted upon by an external force. இந்த லாவை நம்ம எல்லாருமே ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் இந்த காமெடியில் வர மாதிரி. யோ, உங்க அண்ணன் என்ன பஸ்ல என்ன கம்பியை பிடிக்க மாட்டாரோ? இந்த பஸ்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எந்த பஸ்ல ஏறினா கூட கம்பியை பிடிக்க மாட்டாரு. ஓஹோ, அப்படியா? இப்ப பாரு. ஒன்னும் ஆகலையோ? என்னையா வண்டி ஓட்டுற? சொல்லிட்டு பிரேக் போடுறல? இந்த காமெடியில் வடிவேல் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்காரு. பஸ் சுமாராக 60 கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுன்னு வச்சுக்கோங்க. பஸ் மட்டும் 60 கிலோமீட்டர் வேகத்தில் போல பஸ் உள்ள நிற்கிற வடிவேலும் 60 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போயிட்டு இருக்காரு. பஸ் டிரைவர் சடனாக பிரேக் அடிச்சதுனால பஸ் நின்றுச்சு. ஆனால் பஸ் உள்ள எதையுமே பிடிக்காம பஸ் கூடவே சேர்ந்து 60 கிலோமீட்டர் வேகத்தில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்த வடிவேலு பஸ் நின்ன பிறகும் கூட 60 கிலோமீட்டர் வேகத்தில் ட்ராவல் பண்ணி போய் கண்ணாடியை உடச்சிட்டு விழுறாரு. இதுதான் இந்த லா சொல்லுது. an object in motion will stay at motion unless acted upon by an external force. இதே மாதிரி செகண்ட் லா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேர்ட் லாக்கு எக்ஸாம்பிளாக பார்த்த அதே ராக்கெட் எடுத்துக்கோங்க. ஒரு ராக்கெட்டில் 2 பூஸ்டர்ஸை ஃபயர் பண்ணால் ராக்கெட் 5 கிலோமீட்டர் பர் செகண்டுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி 4 பூஸ்டர்ஸை ஃபயர் பண்ணால் ராக்கெட் 10 கிலோமீட்டர் பர் செகண்ட் போகும்ல. இதுதான் இந்த லா சொல்லுது. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் ஆஃப் அ பாடி ஓவர் டைம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ஃபோர்ஸ் அப்ளைட். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு சைக்கிளை நீங்கள் ஸ்லோவாக பெடல் பண்ணால் ஸ்லோவாக போகும், ஃபோர்ஸாக பெடல் பண்ணால் ஃபோர்ஸாக போகும். இதுதான் இந்த லா சொல்லுது. இந்த லாஸ் பற்றி அவர் எழுதின பிரின்சிபியா மேத்தமெட்டிக்கா என்ற புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. இதே போல் ஐசக் நியூட்டனோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டுபிடிப்பு என்னென்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்கை வச்சு ஒரு கொலை நடந்த இடத்துல அந்த டெட் பாடியோட டெம்பரேச்சரை வச்சு அந்த நபர் எப்போ இறந்து போனாங்க அப்படின்ற டைமை கால்குலேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் இன்னும் பல்வேறு விதமான விஞ்ஞான ஆராய்ச்சிகளுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது.
இது வரைக்கும் நம்ம பார்த்தது மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு விஷயங்களை ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்சிருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒயிட் லைட்டில் இருந்து தான் கலர்ஸ் உருவாகுதுன்னு ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்சாரு. அது வரைக்கும் நம்ம ரெயின்போவில் பார்க்கல அந்த கலர்ஸோட புரிதல் எப்படி இருந்துச்சுன்னா அந்த கலர்ஸ் எல்லாம் வெள்ளை மற்றும் கருப்போட காம்பினேஷன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஐசக் நியூட்டன் கலர்ஸ் எல்லாம் ஒயிட் லைட்டில் இருந்து தான் வருதுன்னு உறுதிப்படுத்தினார். இந்த ஒரு ஆராய்ச்சியின் போது ஐசக் நியூட்டன் என்ன பண்ணார்னா, நம்ம கண்ணுக்குள்ளே இருக்க ராட்ஸ் அண்ட் கோன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணால் நம்மளால் பல்வேறு விதமான கலர்ஸை பார்க்க முடியும்னு சொல்லி ஒரு துணி தைக்கிற ஊசியை எடுத்து அவர் கண்ணுக்குள்ளே விட்டு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்த்தாராம். அது மட்டும் இல்லாமல் ஐசக் நியூட்டன் வாழ்ந்த அதே காலகட்டத்தை சேர்ந்த ஜோஹானஸ் கெப்லர் என்ற இன்னொரு விஞ்ஞானி கொண்டு வந்த லாஸ் ஆஃப் பிளானட்டரி மோஷன், அதாவது கோள் இயக்க கோட்பாடு, இந்த கோட்பாட்டை ஐசக் நியூட்டன் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தினார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா பூமி போன்ற கிரகங்கள் எல்லாம் எலிப்டிக்கல் ஆர்பிட், அதாவது நீள்வட்ட பாதையில் தான் பயணம் செய்து அப்படின்னு கெப்லர் சொன்னதை ஐசக் நியூட்டன் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தினார். இது மட்டும் இல்லாமல் பிளானட்ஸ் டிராவல் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அட் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம், அதாவது பூமி போன்ற எந்த ஒரு கிரகமும் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ தூரத்தை கடக்குதோ அதே தூரத்தை தான் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கும் கடக்கும் அப்படின்றதையும் ஐசக் நியூட்டன் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தினார். இந்த கண்டுபிடிப்பில் ஐசக் நியூட்டனுக்கு அவரோட நண்பரான ஹெட்மண்ட் ஹேலி அவருக்கு உதவி செஞ்சார். இந்த ஹெட்மண்ட் ஹேலி பற்றி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படின்னா ஹேலிஸ் காமெட் என்று சொல்லப்படும் ஒரு வால் நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வால் நட்சத்திரம் 76 வருஷத்துக்கு ஒரு தடவை சூரியனை சுற்றி வருமாம். கடைசியாக 1986 இந்த வால் நட்சத்திரத்தை பூமியிலிருந்து நம்மள சில பேர் பார்த்துருப்போம். அடுத்ததாக இந்த வால் நட்சத்திரம் 2061 நம்மளை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இது போக ஐசக் நியூட்டன் கால்குலஸ் என்ற ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்டையும் கண்டுபிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அல்கமி என்ற ஒரு சப்ஜெக்டில் ஐசக் நியூட்டன் ரொம்பவே ஆர்வமாக இருந்தாராம். அல்கமினா தமிழில் ரசவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரசவாதம் அப்படின்ற சப்ஜெக்டில் ஒரு சாதாரண மெட்டலை எப்படி தங்கமாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ற ஆராய்ச்சியில் தான் ஈடுபடுவாங்க. இந்த ஆராய்ச்சியில் ஐசக் நியூட்டனுக்கு வெற்றி கிடைக்கலன்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் ஐசக் நியூட்டன் பண்ண இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, கிறிஸ்டின்ஸோட புனித நூலான பைபிளை ஆராய்ச்சி பண்ணி அந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கும் உலகத்தோட கடைசி நாள் எப்போ வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு புத்தகத்தில் எழுதுறாரு. அந்த புத்தகத்தோட பேர் தான் அப்சர்வேஷன்ஸ் அப்பான் த ப்ராஃபசிஸ் ஆஃப் டேனியல் அண்ட் த அபோகலிப்ஸ் ஆஃப் சென்ட் ஜான். இந்த புத்தகத்தில் தான் உலகத்தில் பேரழிவுன்னு ஒன்று வந்தால் அது 2060க்கு மேலே தான் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஐசக் நியூட்டன் எழுதுறாரு. சரி, இப்போது ஐசக் நியூட்டனோட பர்சனல் லைஃப் பற்றி பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கையில் கல்யாணமே பண்ணிக்கல. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தீவிரமாக ஆராய்ச்சியில் ஈடுபட்டதுனால ஒரு கட்டத்தில் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்தாராம். இந்த சமயத்தில் ஐசக் நியூட்டன் அவருடைய நண்பர்கள் மேலேயே குற்றஞ்சாட்டி எல்லாரையுமே வெறுத்தாராம். ஐசக் நியூட்டனோட மகத்தான பணிகளை பாராட்டி அவரை மரியாதைப்படுத்தும் விதமாக பிரிட்டிஷ் அரசாங்கம் 1705 அவருக்கு நைட்வுட் என்ற பட்டத்தை கொடுக்குது. 1703 1727 வரைக்கும் ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டனோட பிரசிடெண்ட்டாக ஐசக் நியூட்டன் பதவி வகித்தார். கடைசியாக 1727 அவருடைய 84வது வயசில் இயற்கையாக ஐசக் நியூட்டன் மரணம் அடைகிறார். அந்த காலகட்டத்தில் பல விஞ்ஞானிகளும் அரசியல் தத்துவ ஞானிகளும் அவங்களோட விஞ்ஞான கண்டுபிடிப்புகளையும் அரசியல் தத்துவங்களையும் முன் வச்சுட்டு வந்தாங்க. இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும் அரசியல் தத்துவங்களும் யூரோப்பில் ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்குச்சு. இந்த மறுமலர்ச்சிக்கு பேர் தான் ரெனசான்ஸ். அப்போ இதுக்கு முன்னாடி யூரோப் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த காலகட்டத்துக்கு பேர் தான் டார்க் ஏஜஸ். சுமார் 500ஆம் நூற்றாண்டிலிருந்து 1500ஆம் நூற்றாண்டு வரைக்குமான காலத்தை தான் டார்க் ஏஜஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த காலத்தில் ரோமன் கேத்தலிக் சர்ச்சோட ஆதிக்கம் யூரோப் முழுக்க இருந்துச்சு. யூரோப்பில் இருந்த எல்லா நாட்டிலையும் மன்னர்கள் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. இவங்க ஆட்சி செய்கிறதுக்கு இவங்க பயன்படுத்தின ஒரு முக்கியமான கோட்பாடு என்னென்னா த டிவைன் ரைட் தியரி. இந்த டிவைன் ரைட் தியரி என்ன சொல்லுச்சுன்னா, ஒரு நாட்டை ஆளுவதற்கு கடவுளால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் தான் மன்னர். நாட்டை ஆளுவதற்கான உரிமை கடவுளால் கொடுக்கப்பட்டது. ஒரு நாட்டில் மன்னனுக்கு மிஞ்சிய நபர் யாருமே இல்லை. மன்னர் எந்த காரியம் செஞ்சாலும் அது சரியாக தான் இருக்கும். அதனால் மன்னரை கேள்வி கேட்கிற தகுதி யாருக்குமே இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு இருந்துச்சு. இந்த மன்னர்களுக்கும் கடவுளுக்கும் இடையே செயல்பட்ட நபர்கள் தான் மத குருமார்கள். கடவுள்கிட்ட பேசி கடவுள் சொல்கிற வேலையை மன்னருக்கு அறிவிப்பது தான் இவங்களோட முக்கியமான வேலையாக இருந்துச்சு. இதனால் மத குருமார்கள் என்ன சொன்னாலும் மன்னர்கள் அதை செஞ்சே ஆகணும் என்ற ஒரு நிலைமை இருந்துச்சு. இதனால் எந்த மன்னரும் சுதந்திரமாக செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இந்த காரணங்கள்னால ரோமன் கேத்தலிக் சர்ச்சோட ஆதிக்கம் யூரோப் முழுவதும் இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில் தான் மார்ட்டின் லூத்தர் என்ற ஒரு நபர் ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் நடக்கும் அநியாயங்களையும் அத்துமீறல்களையும் எதிர்த்து குரல் கொடுத்தாரு. அதை தொடர்ந்து புரொட்டஸ்டன்ட் என்று சொல்லப்படும் ஒரு தனி மதப்பிரிவு கிறிஸ்தவ மதத்தில் உருவாகுது. இங்கிலாந்தில் இந்த புரொட்டஸ்டன்ஸோட உரிமைகள் அங்கீகரிக்கப்பட்டு சாதாரண மக்களுக்கும் சில அடிப்படை உரிமைகள் கொடுக்கப்படுது. ஐசக் நியூட்டனோட ஒரு முக்கியமான நண்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஜான் லாக். இந்த ஜான் லாக் ஒரு அரசியல் தத்துவ ஞானி, அதாவது பொலிட்டிக்கல் ஃபிலாசபர். டிவைன் ரைட் தியரியை எதிர்த்து குரல் கொடுத்த ஒரு முக்கியமான நபர் தான் இந்த ஜான் லாக். இவர் முன்வைத்த சில அரசியல் தத்துவங்கள் இந்நாள் வரைக்கும் ரொம்ப முக்கியமானவைகளாக கருதப்படுது. இதே காலகட்டத்தை சேர்ந்த லியோனார்டோ டாவின்சி, மைக்கேல் ஆஞ்சலோ, வோல்டேர் போன்ற இன்னும் பல பேர் தங்களோட ஓவியங்கள், வரைபடங்கள், கல்வெட்டுகள், புத்தகங்கள்னு அவங்களோட மகத்தான படைப்புகளை கொண்டு புது சிந்தனையையும் ஆற்றலையும் சாதாரண மக்கள் மனசில் ஏற்படுத்தினாங்க.
இப்படி உருவான ஒரு மாற்றத்துக்கு பேர் தான் ரெனசான்ஸ். இங்கிலாந்தில் ஏற்பட்ட மத சீர்திருத்தம் மற்றும் சாதாரண மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமைகள் இவையெல்லாம் தொழில் புரட்சி என்று சொல்லப்படும் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் முதல்ல இங்கிலாந்தில் தொடங்குறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சுது. இந்த 21ஆம் நூற்றாண்டில் அடிப்படை மனித உரிமையும் தனிமனித சுதந்திரமும் அடித்தளமாக கொண்டு செயல்பட்டு வரும் நம்மளோட நவீன உலகத்துக்கு ரெனசான்ஸ் ஒரு அடித்தளமாக அமைஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடைசியாக ஐசக் நியூட்டனுக்கும் 2020 இந்த உலகத்தையே ஆட்டி படைச்ச கொரோனா வைரஸுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1665ஆம் ஆண்டு ஐசக் நியூட்டன் அவரோட காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு மேற்படிப்பு படிக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனால் சில காரணங்களால அவரால் மேற்படிப்பு படிக்க முடியல. அது என்ன காரணம்னா 1665ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய கொள்ளை நோய் இங்கிலாந்து முழுவதும் பரவி மக்களை கொத்தாக சாகடிச்சது. வரலாற்றில் அந்த சம்பவத்துக்கு பேர் தான் தி கிரேட் பிளேக் ஆஃப் லண்டன். இந்த கொள்ளை நோய் லண்டனில் இருந்த கால்வாசி மக்கள் தொகையை பலி வாங்கிடுச்சு. இப்போது 2020 கொரோனா வைரஸ்னால ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் மூடப்பட்டு மாணவர்கள் எல்லாம் வீட்டில் இருந்தபடியே படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட மாதிரி இங்கிலாந்துலேயும் 1665 1667 வரைக்கும் ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் மூடப்பட்டு மாணவர்கள் எல்லாம் வீட்டில் இருந்தபடியே படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அந்த சமயத்தில் கல்லூரி மாணவராக இருந்த ஐசக் நியூட்டனுக்கும் வீட்டில் இருந்தபடியே படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஐசக் நியூட்டனும் வீட்டில் இருந்தபடியே பல ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறாரு. இந்த சமயத்தில் தான் ஒரு ஆப்பிள் மரத்திலிருந்து கீழே விழுத கவனிச்ச ஐசக் நியூட்டன் அதை மையமாக வச்சு பல ஆராய்ச்சிகளை பண்ணி பல விஞ்ஞான சாதனைகளை மேற்கொண்டு இந்த உலகத்தின் ஒரு மிகச்சிறந்த விஞ்ஞானியாக உருவானார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்க்கலாம். நன்றி, தேங்க்யூ.